எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்குது. யாரும் முன்னாடி குமிழவே கூடாது. விட்டுருவாண்டா டேய். விடியற் காலையில ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்திருக்கிறேனே, கூட பேசுவதற்கு ஒரு குஞ்ச கூட காணமே. சண்டாளி அறுத்து போட்டா நீ கார்ல வந்திய, அந்த காரு கூட நம்பும். நெட்ட குஞ்சு வேணுமா, குட்டை குஞ்சு வேணுமா, எந்த குஞ்சு வேணும் பாருதா, பியூட்டி பாரு குஞ்சு பாரு எப்படின்னு. நீ சொல்ற மாதிரி இல்ல, அந்த பொண்ணு பேசுறதுக்கு ஆள் இல்லையான்னு கேக்குது துணைக்கு. அப்படியா? பேச்சு வார்த்தைக்கு சொல்லுங்கப்பா, சொல்லுங்க புத்தி. தகுதியான பையன்
இதே வழியா போ, சரி போய் பாரு, அங்கே அவங்க நின்று நல்லா நசுக்குவா அப்படியா? அதெல்லாம் நல்லா சரியான முடியும் ஆளுதான். சரிங்க நான் போய் பாத்துட்டு வரேன். சரி போய் பாரு. ஏண்டா மண்டை ஆளுக்கார பத்த பையனே, இல்ல உனக்கு தெரியாம நான் கேக்குறேன். ஏண்டா பொம்பளைங்க வந்தா என்னென்ன ரூட்டித்தனம் பண்ணிக்கிட்டு பல்ல அப்படி சில்லற கதை கொட்டி போய் தாவி என்னடா மானம் கெட்டு போய் மண்டையில் எடுத்து விடுவாமா. மொவரையும் பாரு எப்படா வந்து இடிக்கிற, நீ எப்படி வந்த பாடி போடிங்காதங்கிற கண்ணுல எனக்கா உனக்காடா பின்னாடியே பாத்துட்டு வந்த. என்னடா பின்னாடி பாத்துட்டு இருந்தேன்னு கேக்குற? நான் கோயிலுக்கு போலான்ட்டு அப்படி இல்லைங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்தா பாட்டில் ஒண்ணுமே தெரியுமா தெரியாத பாட்டில விட்ட கிழிஞ்சு போயிருடி. நீ சொல்ற மாதிரி இல்ல, சினிமா பாட்டு ஒரு அழகான பாடல்னு பாடுறது இல்லையா? வாங்க ஏன் 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 கொண்டையில கொண்டையில ஆமா கொண்டையில வச்சிருக்கீங்களே பூவு. ஆமா பூவு ஜாயிண்ட் பாட்டு பாடலாமா? அழகான ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடணும். நீங்க நானும் பாடல அண்ணாவா சத்து கூட பாடுவா நீங்க பூண்டு பைபாஸ் ரோடு விடிய கால வண்டி நிறைய தான் வரும் போயிரு. ஒரு சம்பளம் மிச்சம், ஒரு சம்பளம் போய் நின்றோம். அழகான ஒரே ஒரு பாடல் ஒண்ணு பாடுங்க. நீங்க நானும் சேர்ந்து பாடலாமா? சரி பாடலாம். நான் எஸ்பி பாலசுப்ரமணியம் நான் பாடுறேன். சரி நீ ஜானகியம்மா இன்னொன்னும் செத்து போயிருப்பாங்க. ஜானகியம்மா பாடு சும்மா பாடு. சரிங்க சரி பாடுங்க. ஒரு பூவெடுத்து மற்றொரு பின்னால அதை போல் தட்டு பண்ணால மச்சான் மச்சான் அத்த மகன் சுண்ணில வச்சுக்கணும். சரிதான் சரிதான் இழுக்கட்டுமா சும்மா அப்படின்னு வரணும். இப்படி பக்கத்துல அதான் சாயிண்ட் பாட்டு வரணும். சரி தெரியல என்ன மன்னிச்சுக்காரண்ணா. ஆமா வேற அப்படி கத்துக்கணும். சரி நீங்க நாளைக்கு கத்து கொடுங்க, நாங்க கத்துக்கிறோம். சரி போனால் போகட்டுமா? போனால் போகட்டும். நீங்களானே பேசிக்கொண்டு இருந்தா என்னங்க வாங்க போலாம். எதுக்கு? தாய்மார்களும் மற்றும் சகோதர சகோதரிமார்கள் உண்மைதான். எதற்காக அமர்ந்துள்ளார் எதுக்காக தெரியல. கூத்துட்டு கூத்து பாக்குறாங்கம்மா. அதனால அப்படி தெருக்கூத்து காண ஆமா எல்லோரும் அமைதியாக அமர்ந்து தந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பமாகப்பட்டதும் இன்னும் யார் என்றார் யாரு என்னுடைய வேடத்தை பாராட்டி பின்னளித்தார்களே அளித்தார்களே அன்பு உள்ளங்கள் என் தெய்வங்கள் அனைவற்றுடைய பேர் குடும்பமாக யாரு எங்க அம்மா. ஆமாங்க உங்க அம்மா. ஆமா உங்க அம்மா. ஏய் தாய் ஓடி போய் ஓடி போயிடுற அந்த பக்கம். முன்ன பின்ன கண்ணாடியில பாத்துருக்கிற மோவரைய இந்த மூஞ்சிக்கு என்ன போன அந்த பக்கம் இந்த மூஞ்சிக்கு என்ன ஆலை மோவரையும் பேரு குடும்பங்களையும் நலமுடன் வாழ அம்பாளை பிரார்த்தனை செய்கிறேன் ராமோஜி. நைட்ல இருந்து எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. சரிம்மா இந்த பக்கட போட்டனது எடுத்து கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவேன். இதான் உள்ளவ எடுத்து கொடுக்குறேன். இந்த பக்கம் மிச்சம் இருக்குது, இந்த பக்கம் நீ கேட்டது குசுப்பு இட்லி ஆட்டம் பருப்பையும். அதனால அம்மம்மா அப்படியாக இருப்பினும் சபை நாடி நான் வந்திருக்கும் பொழுது நான் யாரு நீங்க யாரு எமது பெயர் என்ன நீங்க யாரு விட்டு கூத்தியா? ஏய் எங்கித்தியா ஒன்றாக வசனிக்க மாதிரி நான் இந்த வரலையா விடுறமா முடியாது.
பாவாடையை தூக்கி சுத்துறா பாருங்க தண்ணியில பெருக்கானாட்டம் எப்படி இருந்தது? ஏ சாமி, பொறுமை அம்மம்மா, அப்படியாக இருப்பினும் நான் இந்த சீர்சபை நாடி வந்திருக்கும் பொழுது அந்த ரங்க மாதம் வச்சு நான் சுத்திரமாக வாழ்ந்தேன். எனது பெயர் சித்ராங்கதை என்று சொல்வார். அம்மன் சித்ராங்கதை இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? என்னை 10 மாதம் முன்னொரு நாள் 3000 தசமி நாடிகள் அங்கத்திலே தான் சுமந்தாரே எனது தாய் தந்தை. தாய் யாரு? யார் தெரியுமா? உன் அம்மா மட்டும் கண்ணம்மா. என்னை 10 மாதம் முன்னொரு நாள் 3000 தசமி நாடிகள் அங்கத்திலே தான் சுமந்தாரே எனது தாய் தந்தை. அம்மா ஓய் ஒரு அழகாக ஏண்டி எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி சரி காலையில அம்மா என்னை தோல் நடுங்க துணை நடுங்க என்னை பெற்றெடுத்தாரே யாரு? எனது தந்தையார். யாருங்க? தாயார். அம்மா என் தந்தையார் வீரு சித்ராத மன்னன் என்று சொல்வார். மன்னன் உண்மைதான். என்னுடைய தாயார் யாருங்க? சுந்தரவல்லி அம்மையார் என்று சொல்வார். அப்படி சுந்தரவல்லி அம்மையாருக்கு நீங்கள் மகளாக பிறந்து ஏங்க அம்மா இந்த தக்க பருவமங்கையான உடனே அம்மா எனக்கோ திருமணம் ஆனது. நாட் லைக் ஆமா. என்னாச்சு இந்த பையனுக்கு? என்னாச்சு உனக்கு விடிய காலையில? கல்யாணம் ஆன பிள்ளைகளை என்ன தொடக்கூடாதுமா? என்ன காரணம் சொன்னாதானே தெரியும். வேணாமா? அப்படியா? ஆமா. அம்மா எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. என்னை மாலை முடிந்த எனது மன்னவர் யார்? நான் யாரை நான் மாலையிட்டேன்? யாருங்க?
சொல்றா. இல்லையடா உனக்கெல்லாம் மானகட்ட புண்டவாய் பத்த பண்ணுங்க. ஏன் ஆளை மொவரை பாரு. உடடி ஆயா விடுங்கடி. அம்மா என்னை மாலை முடிந்தாரே எனது மன்னவர். யாருங்க? என் புண்ணியர், உங்களுடைய புண்ணியர் யாத்திரி, குருநாடு புகழும் குந்தி மக்கள் இவர். இரண்டோர்க்கு ஒத்தோர், இரண்டோர்க்கு இளையோர். இளையோர் அம்மா யாருங்க? ஆனழகு அர்ஜுன மன்னரோ என்னை திருமணம் செய்தார். 11 அழகு படைத்த மன்னன். அப்படியா? அப்படி அர்ஜுன மன்னனை திருமணம் செய்து அம்மா ஏதோ குழந்தை குட்டி ஏதோ ஒரு பொண்ணு புழுவு பூச்சி புழுவு எப்படி இருக்குது காலங்கத்தால? பூச்சி புழுவு ஏதாவது அள்ளி கூப்பிடவா? ஐயோ வேணாமா. சரி சரி நடந்து கூட ஓடிடுறேன். அம்மா ஏங்க நான் அவரை எப்படி நான் திருமணம் எப்படி திருமணம் செய்தீர்கள்? நான் காந்தூர்வ திருமணம் முடித்தேன் எனது மன்னவரை. காந்தர்வ திருமணமா? உண்மைதான். சரி சரி. அவர் காசி யாத்திரை செல்லும் பொழுது நான் அவரை பார்க்க, அவர் என்னை பார்க்க இருவர் நோக்க இருவரும் நாங்க காதல் மோகங்கள் கொண்டு நாங்க திருமணம் செய்தோம். சரிங்க அம்மா ஓய் அப்படி திருமணம் செய்து நான் என்னிடத்துல அவர் ஒரே ஒரு தினம் மட்டும் இருந்துட்டு காசி யாத்திரை சென்று விட்டார். பாவம் 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 பாவம். ஏன் பண்ட என்னத்துக்கு ஆகிறது? அப்படி திருமணம் செய்வதாக இருந்தா என்னுடைய தந்தையாருடைய கட்டளை எப்படி எப்படி? அதாவது நீங்க திருமணம் செய்யறது சரி, திருமணம் செய்து முதலில எந்த குழந்தை பிறந்தாலும் சரி அந்த குழந்தைய எங்களுடைய நாட்டுக்கே நீங்க விட்டுட்டு தான் போகணும் என்று சொல்லி என்னுடைய தந்தையாருடைய கட்டளை. அம்மா அப்படி திருமணம் செய்து நான் என்னுடைய தாயுடைய வீட்டுல தான் இருந்தேன். அப்படியா? ஆமா சரி. அப்படி இருந்து அம்மா ஒரு நாள் சேர்ந்து போனார் இல்லையா? ஆமா. எனக்கு ஒரே ஒரு ஆண்மகன் பிறந்தான். பாரு ஒரே நாள்ல ஒரு பிள்ளை பெற்றுட்டா. நாளா கல்யாணம் பண்ணி 10 கட்டில ஓடிச்ச நாளா. கதை வேறடா, எங்களுக்கு வேறடா பையா. அம்மா ஒரே நாள்ல ஒரு குழந்தை பெற்றுட்டேன். அப்படி என் மன்னவரை நான் திருமணம் செய்து இல்லற வாழ்க்கை சுகச்சேமத்தோடு இருந்து எனக்கு குழந்தை பிறந்தது. சரி, என் மகன் பெயர், உன்னுடைய பையன் பேரு அவன் எப்படிப்பட்ட பாலகன்? என்னுடைய மகனுடைய பெயர் என்ன? என்னுடைய மகனுக்கு வாகனன் என்று சொல்லி பெயரிட்டோம். சரிமா அம்மா ஒரு குழந்தையதான் பெற்று எடுத்துட்டேன். ஆமாடி. அப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து நான் யார் வீட்டுல இருக்கிறேன்? நீங்க உன் கணவரும் நீங்க ஒன்னாதானே இருக்கிறீங்க? அதாவது நான் திருமணம் செய்து ஒரு குழந்தையை நான் பெற்றெடுத்து நான் காசி யாத்திரை சென்று வருகிறேன் என்று சொன்ன கணவர் இன்னுமே என்னுடைய வீடு வந்து திரும்பவில்லை. ஏமா முதல்ல என்கிட்ட போன் நம்பர் கொடுத்திருக்க மாட்டேன்? நான் வந்திருப்பேன் வீட்டுக்கு.
சரி சரி தெரியாது என்ன பண்ணலான்ற வந்து உங்களை பாத்துப்போமா நல்லா கும்பிடுவேன். ஆலமரம் பாத்துருக்கிறியா? ஆமா ஆலமரம் பாத்துருக்கிறியா? பாத்துக்கிறேன். அணில் பிள்ளை பாத்துருக்கிறியா? பாத்துக்கிறேன். ஆலமரம் நானு, அணில் பிள்ளை நீ. ஆலமரத்து மேல அணில் பிள்ளை ஏறி என்னைக்கு ஆலமரம் சாயாதான் ஞாபகம் வச்சுக்க. ஓ சாமி பெருத்த பண்டா எத்தனையோ சரிங்க. அப்படி திருமணம் செய்து போன என் கணவர் இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார், நாளை மறுதினம் வருவார் என்று சொல்லி வழி மீது விழுவைத்து நான் காத்து பார்த்துட்டேன். என்னுடைய மன்னவர் வீடு தேடி வரல. என் தந்தையார் இடத்துல சொல்ல அம்மா நீ கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குதா இல்லையா? ஆமா. அதனால அவர் எப்ப வராரோ அது வரைக்கும் நீ கன்னிகாமடத்தில் அமர்ந்து நீ பூஜை செய்து கொண்டே வாமா என்று சொன்னாங்க. சரி. அதனால நான் ஒரு மகனை பெற்றெடுத்து என்னுடைய மகனுக்கு 14 வயசு ஆகுதுரா பையா. பையனுக்கே 14 வருஷம் ஆகி போச்சு. 14 வருஷம் ஆயுமே வரல. வீட்டுமே என் மன்னவர் என் மனைவி இருக்கிறாள் என்று சொல்லி வந்ததே கிடையாது. அதனால டைவர்ஸ் பண்ணிரு. அதனால ஒரு மகனை ஈண்டெடுத்து என்னுடைய தாயுடைய குடும்பத்துடன் சேர்ந்து நான் எந்த ஒரு குறையும் இல்லாம எனக்கு குறைன்னா என் மன்னவர் இன்னும் வரல, அது மட்டும் தான் குறை. அதனால வேற எந்த குறையும் இல்ல, எதுவுமே கிடையாது. சரிமா. அப்படி இருக்கும் நேரத்திலே அதாவது என் மகனை என்ன பாத்தியா? உன் பையன் மாதிரி உன்னை கூட்டின்னு வர சொன்னா என்னுடைய மகன் அம்மாட்ட நீயா போனான்னா அப்படியா? அதனால பையன் பசியோட இருப்பான். சீக்கிரம் வாடா பையா. கண்ணே என் தங்கமே தாயே என் செல்லம் அம்மா. ஐயோ பால் குடிடா. நாட்டு கஞ்சி பால் குடிடா. எங்க அம்மா அதில் நான் மட்டும் தான் குடிப்பேன். என்னப்பா? அம்மா என்னடா? நானு எதுக்கு? எங்க அம்மாடா. எனக்கு அம்மாதான். என்ன போடா மகனாகிய பத்ரவாகுனன் 1000 விதமான மலரெடுத்து பாதத்தை சேவிக்கிறேன். வாழ்க 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 கண்ணே. வாழ்ந்திருப்பாய் வையகத்தில் கோடான கோடி காலம் நான் பெற்ற மகனே. கண்ணே வாழ்ந்திருப்பாய் என்றால் நான் எப்படி வாழ முடியும்? தாய் ஒருவரும் தந்தை ஒருவரும் இருக்க ஒரு மகனாகப்பட்டவன் எத்தனை நாள் தந்தையை பிரிந்து வாழ முடியும்? அதனால இன்றைய தினமாக நான் ஒரு முடிவோடு வந்திருக்கின்றேன். எப்படி? உங்களை பார்ப்பதற்கு
இதனால் வரைக்கும் என்னுடைய தந்தையை பிரிந்திருந்து விட்டேன். உண்மைதான். இதற்கு மேலாக ஒரு நாள் கூட என்னுடைய தந்தையாரை நான் பிரியவாத இல்லை. ஐயோ, என்னுடைய தந்தையாரை பார்க்க வேண்டும். இந்த பையன் அப்பா என்னன்னு சொல்லி கேக்குற அப்படி நீ எங்கத்தான் நான் போகட்டும். என்னுடைய தாயார் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனா என்னுடைய தந்தையார் யாரு? அவருடைய பெயர், அதாவது புஜபல பராக்கிரமம், அவருடைய பெயர் புகழ் கீர்த்தி. அவர் எப்படி இருப்பாரு? கருப்பா இருப்பாரா, சிகப்பா இருப்பாரா? அவர் ஒரு நாள் கூட என்ன வந்து பார்த்தது இல்லையே. ஒரு தந்தையுடைய தந்தை பாசம் எனக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும் அப்பா. நம்முடைய தந்தை இன்று வருவார், நாளை வருவார், நாளை மறுதினம் வருவார், அப்படி என்று பார்த்து பார்த்து கண்களெல்லாம் எனக்கு பூச்சா போய்விட்டது. தாயே, ஒருபொழுது இதற்கு என்னுடைய தந்தையை நான் பிரிந்திருக்க போவதில்லை. அதனால என்னுடைய தந்தையாரை நான் பார்க்க வேண்டும். அதற்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்ல வேண்டும். இருடா தங்கம். அம்மா, பொறுமையாக என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். நான் பிறந்த நாள் முதலாக இன்றோடு எனக்கு 16 வயது இருந்து விட்டது. இந்த 16 வருடமாக தந்தையே பிரிந்து தாயிழந்த கன்றை போல தந்தை இழந்து நான் 16 வருடம் முடித்து விட்டேன். ஆனா இதற்கு மேல் என்னுடைய தந்தையை பிரிந்து என்னால் வாழ முடியாதம்மா. சரியப்பா. என் தந்தை யாரு? அவர் இப்பொழுது எப்ப வருவாரு? அவர் எப்படி இருக்கிறாரு? எதனால நம்மள பார்க்க வராம இருக்கிறாரு? எனக்கு சொல்லுங்கம்மா. இந்த பையனுக்கு பாத்தியா, 5 வயசு தானோட புத்தி எப்படி போகுதுன்னு பாத்தீங்களா? என்னதான் நான் செய்யட்டும்? கண்ணே, உன்னுடைய சந்தேகங்களுக்கு இன்னைக்கு நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். அம்மா, என்ன சொல்றீர்கள்? அதனால அப்படின்றா நான் சொல்றப்பா. அப்படியா? சொல்லுங்களம்மா. அதனால உன் தந்தையார் யார் தெரியுமா? அவர் யாரு? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எப்பேற்பட்டவர்? என் தந்தையார் யாருன்னு தெரியவில்லைன்னு கேக்குறேன். யாரம்மா? கண்ணே, அம்மா, நான் உன்னை ஒரு வீர மன்னனுக்கே நான் பெற்றெடுத்தேன். ஓ, வீரம் வீரம் புஜபல பராக்கிரமம் பொருந்திய ஒரு மாவீரனுக்கு என்னை பெற்றெடுத்தீர்கள். சந்தோஷம் அடைந்தேன். அப்படிப்பட்டவர் யார்? யார் அவரை? குருநாடு குருகுலம். சரி. குந்தி மக்கள் ஐவர். சரி. இருவருக்கு மூத்தோர், இருவருக்கு இளையோர், 11 அழகு படைத்த உன்னுடைய தந்தையாருடைய பெயர். ஆம்பளைங்களே பார்த்தா கூட ஆசைப்படுவாங்களா உங்க அப்பாவை? அப்பேற்பட்ட பேரழகு வாய்ந்தவர். அவர் பெயர் ஆனழகு அர்ஜுன மன்னரே உன் தந்தையார். அவருடைய பெயர் தின்று இவ்வளவு, அதாவது கேட்பதற்கு காதிற்கு இனிமையாக இருக்கு என்றார். அவரை நேர்ல பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடையாது அம்மா. கண்ணே, அம்மா, விதியை வெல்ல வேந்தனாலும் முடியாதான். சரி. அதனால திருமணம் செய்து உன்னுடைய தாத்தா வீட்டுல என்னை விட்டுட்டு போனவர் அன்று தாயோட பிள்ளையாக தாய் வீட்டு அரண்மனையில அப்படி என்னை விட்டு போனவர் காசி யாத்திரை முடித்து வரும்பொழுது உன்னை அழைத்து போறேன்னு சொன்னவர் தான். சரி. இன்னுமே மாளிகை தேடி வரவில்லை உன்னுடைய தந்தையார். மணலூர் பட்டணத்திற்கு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா?
உண்மைதான் அம்மா. நம்முடைய என்னுடைய மகனையும் உன்னுடைய அப்பாவையும் எல்லாம் நம்மள ஒன்றாக சேர்ந்து வாழணும் ஆசை இருக்குமா இருக்காதப்பா? அதாவது என்னதான் ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் இல்லற சுகத்தில் சுகமாக இருந்த ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா அந்த குழந்தையை இருவரும் சேர்ந்து வளர்க்கணும். அந்த குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி எத்தனையோ கனவுகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் அந்த ஏக்கம் இருக்காதா என்ன? அதனால நானும் உன் தந்தையார் எப்பொழுது வருவார் வருவார் என்று சொல்லி நானும் வழி மீது விழி வைத்து காத்திருக்கிறேன். ஏங்கி இருக்கிறேன்டா, ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்றீர்கள். ஆனா தன்னுடைய தந்தையாரை அதாவது பார்ப்பதற்காக ஏதாவது அதற்கு ஒரு வழி செய்கிறீங்களா? கண்ணே, இன்று முதல் கிடையாது. அதற்கு முயற்சி எப்பொழுது அவர் வரவில்லை என்று தெரிந்ததோ அன்று முதல் கொண்டு இது நாள் வரைக்கும் நான் வணங்கிக் கொண்டிருக்கிறேன் கன்னிகாமடத்தில. எதற்காக? உன் தந்தையார் இங்கு வரணும், நாமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வாழணும் என்று சொல்லி நான் தினந்தோறும் பூஜைகள் செய்து மன்னவர் வருவார் வருவார் வர வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவனிடத்திலேயே நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால பெண்ணல்லவா, வேறு உங்களால் என்ன செய்ய முடியும்? போறது துடுப்பு பையன் இந்த பையன். சொல்லுமா, இந்த இடத்துல என்ன வேலை, ஏது வேலை, இப்ப எத்தனை வேலை கிடக்குது? உங்க அப்பனாட்ட வந்து குறு கேள்வி கேட்டுக்கிட்டேமா? தினமும் பூஜை பண்ணணும் பூஜை பண்ணணும் அந்த பூசையா கட்டிக்கிட்டு அழுவுறியே, என்னைக்காவது என்னுடைய நலனை பத்தி கருதி பார்த்தாயா? உன்னுடைய நலன் தான் என்னுடைய நலம் அறியும். அப்படி என்றால் அப்படியாக இருப்பினும் இங்க பாரு, இந்த வார்த்தைகள் போனால் போகட்டும், சரியா? இப்போ உன்னுடைய சந்தேகம் தீர்ந்துருச்சுல? தீர்ந்து விட்டது. உன்னுடைய அப்பா யாருன்னு தெரிஞ்சிருச்சுல? தெரிந்து விட்டது. உன் அப்பா யாரு? ஆளால் அழகுமன்னன். உன்னுடைய குலம்? என்னுடைய குலமோ சரியான சந்திரகுலம். சந்திரகுலம். யாராருக்கு? உங்க அம்மா பேரு என்ன, என் பேரு என்ன? என்னம்மா, அதாவது ஏது மரியாதை திருப்பிள்ளை இடத்துல கேட்பதை போல கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். எனக்கு தந்தையார் இவர்தான் என்னுடைய குலத்தில் தான் பிறந்தேன் என்று தெரியும். ஆனால் தந்தையாரை நான் பார்த்ததில்லை. பார்ப்பதற்கு என்ன வழி? தெரிந்து விட்டதல்லவா? இப்பொழுது உன் தந்தையாரை பார்க்க வேண்டும் என்றால் இன்றைய தினமும் நான் நம்மள கையெடுத்து கும்பிட கடவுள் என்னைக்குமே கைவிட்டது கிடையாது. நம்மளும் ஒரு சிவகுலம். உண்மைதான். சிவனை வணங்கக்கூடிய போத்திரம். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது கையெடுத்த கடவுள் என்னைக்கு நம்மள கைவிட்டதா கிடையாது. அதனால இன்றைய தினத்திலே நீ நந்தவனம் போ, நந்தவனம் சென்று நறுமலர்களை கொண்டு வா. என்றைக்கா இருந்தாலும் உன் தந்தையார் வருவார் என்று சொல்லி நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதனால இன்றைய தினத்தில உன் தந்தையார் இன்னைக்கு கூட வரலாம், நாளைக்கு கூட வரலாம், மறுதினம் கூட வரலாம். அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. கடவுளுடைய பூஜையை நம்ம பாக்கி வைக்க கூடாது. அதனால நந்தவனம் சென்று நீ நறு மலர்களை பறித்து சீக்கிரமா பூஜைக்கு லேட் ஆகும். ஏற்பாடுகளை செய்து கொண்டிருங்கள். ஆமா, நந்தவனம் சென்று நறுமலை பறித்து வருகின்றேன். ஆமா, ஆகட்டும், சீக்கிரமாக